ஏன் தளபதி விஜயால இன்னுமே முதலமைச்சராக முடியல? இந்த கவர்னருக்கு என்னதான் பிரச்சனை? இதுக்கு பின்னாடி ஒரு சட்ட சிக்கலும் இருக்கு. பொதுவா பதவியேற்க ரெண்டு மெத்தட் இருக்கு. மெத்தட் 1 பிரியர் வெரிஃபிகேஷன், அதாவது பதவியேற்புக்கு முன்னாடியே எங்க கிட்ட 118 எம்எல்ஏ இருக்காங்கன்னு அந்த 118 எம்எல்ஏவோட ஆதரவு லெட்டரை கவர்னர் கிட்ட கொடுக்கணும். இப்போ இந்த மெத்தட் மூலமா தான் விஜயை பதவியேற்க வைப்பன்னு கவர்னர் ஒத்த கால நிக்கிறாரு. ரெண்டாவது மெத்தட் போஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் சட்டசபையில ஓட்டிங் நடத்துவாங்க. அதுல விஜய்க்கு பின்னாடி 118 எம்எல்ஏ கூட ஆதரவா இருந்தா விஜய் முதலமைச்சரா தொடர முடியும். விஜய் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் 15ல இருந்து 20 நாளுக்குள்ள இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். இந்த மெத்தட் மூலமா தான் விஜய் முதலமைச்சரா பதவியேற்க கவர்னர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு. ரெண்டாவது மெத்தட் படி நடந்தா ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும்னு கவர்னர் பயப்படுறாரு. அதாவது மத்த கட்சியில உள்ள எம்எல்ஏவை காசு கொடுத்து வாங்குறது, அததான் ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் கவர்னர் பயப்படணும்? ஒரு கட்சியோட எம்எல்ஏ காசுக்காகவோ இல்லனா தனிப்பட்ட விருப்பத்துக்காகவோ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிக்கிட்டு இருந்தா சில நேரங்கள்ல ஆட்சியே கலஞ்சி போறதுக்கான சான்சஸ் இதனால வந்துரும். இதை தடுக்க 1985ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு லா இருக்கும்போது ஹார்ஸ் ட்ரேடிங் எப்படி நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் அந்த சட்டத்துல ஒரு ஓட்டை இருக்கு. ஒரு கட்சியோட எம்எல்ஏ அவர் மட்டும் வேற கட்சிக்கு போனா அது சட்டப்படி தப்பு. அவர் கூடவே இன்னொரு 3 பேரை சேர்த்துக்கிட்டு வேற கட்சிக்கு போனா அது சட்டப்படி தப்பு இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.